வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காயுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளம். இயற்கையை நம்ம கழித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள், ஒரு கொடை அப்படின்னு நெல்லிக்காயை குறிப்பிடலாம். தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மரணத்தையே நீங்கள் தள்ளி போடலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. நெல்லிக்காயில் சிறுநெல்லி, பெருநெல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகள் இருக்குது. இந்த நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் என்னென்ன விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பச்சை நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. துளசி, கொட்டை நீக்கிய முற்றிய கடுக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலையை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம அளவில் இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு அரைக்கணும். இந்த அரைத்த விழுத வடிகட்டி அதை விட 3 மடங்கு அதிகமான அளவுக்கு தேங்காய் எண்ணெயோட நீங்கள் சேர்க்கணும். இதை நீங்கள் தினமும் உங்களுடைய முடிகளை தடவி வந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு முடி உதிர்வை தடுக்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அதை சால்வ் பண்ணும், முடி உதிர்வை தடுக்கும். நெல்லிக்காயினுடைய மருத்துவ குணங்கள் போல வேற எந்த பழத்திலுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெஷலாக இதில் நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து இருக்குது. உங்களுடைய முடி தலைமுடி இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு, இந்த முடி உதிர்வெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு ஆரோக்கிய டானிக்காகவே அழைக்கப்படுது. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து, உயிர் சத்து வந்து இந்த நெல்லிக்காயில் தான் இருக்குது. கண்களை வந்து அதன் இமை போல் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த நெல்லிக்காயை ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயை நீங்கள் காய வச்சு அதன் மூலம் வருடம் முழுவதுமாகவே சாறு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உயரிய ஆரோக்கியம் உங்களால் பெற முடியும். 1 லிட்டர் நீரில் நீங்கள் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் கலந்து உடனடியாக சுத்தமான குடிநீரை உங்களால் தயாரிக்கலாம். அதே போல் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் தயாரித்து அதை நீங்கள் குடிப்பதன் மூலமாக இப்போ சொல்லக்கூடிய இந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். ரத்த சோகை, குடல் புண், சர்க்கரை நோய், கண் நோய்கள் எல்லாமே நீங்கள் விடுபடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய நோய். இந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கொள்ள, வராமல் தடுக்க நெல்லிக்காய் ஜூஸை தினமும் 1 டம்ளர் குடிக்கணும். கொட்டை நீக்கப்பட்ட நெல்லிக்கனிகளை தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி கிடைக்கக்கூடிய சாற்றோட தேன் மற்றும் இளநீர் சேர்த்து நீங்கள் பருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணும். நரைமுடி வந்து இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு பெரும் தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உடல் ரீதியாக பிரச்சனை எதையுமே இது தராது அப்படின்னாலும் மனதளவில் சின்ன சின்ன சங்கடத்தை இது ஏற்படுத்தணும். ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து பாதாம் எண்ணெய், இது எல்லாத்தையுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கிட்டு அதில் சிறிது எலுமிச்சை ஜூஸ் சேர்த்த கலவையை நீங்கள் இரவில் கூந்தலில் தேய்ச்சிட்டு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் அதை கழுவிடலாம். விரைவில் உங்களுடைய கூந்தல் வந்து கருப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும். தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எளிதான சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு தன்மைகளையுமே நீங்கள் பெறுவீங்க. இந்த இம்யூன் பவரை நீங்கள் பெறும்போது உங்களுடைய இம்யூன் பவர் இன்னும் டபுள் மடங்கு ஆகும். ஸோ அதனாலே நீங்கள் பலவிதமான நோய்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். நாமும் வந்து நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து அதை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருப்போம், நலமோடு வாழ்வோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திக்கிறோம். நன்றி மக்களே.